அது மட்டும் இல்லாம இப்ப அவன் பிரச்சனை என்னன்னா, ஈரானுக்கு 2 மில்லியன் கொடுக்குறியா, எனக்கு ஒரு 3 மில்லியன் கொடு, நான் விடுறேன். நல்லா இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கான் அவன். தோழர் என்ன சொல்றாரு, அவன் வந்து கலெக்ஷன் பிளஸ் கரப்ஷன், என்ன சொல்லுவாங்க, கலெக்ஷன் கரப்ஷன் என்னமோ சொல்லுவார் நம்ம ஸ்டாலின். அத மாதிரி கலெக்ஷன் கரப்ஷன் 3. எனக்கு காசு கொடு, அவனுக்கு எல்லாம். இப்ப என்ன கேட்கான், உனக்கு இங்க என்ன வேலை ஹெர்மூஸ்ல? அதான் நீ எங்கேயோ இருக்க, உனக்கு ஹெர்மூஸ்க்கு என்ன சம்பந்தம்? நாங்க பார்க்க மாட்டோமா? ஆமா. இப்ப அவனுடைய நாளை இன்னொன்னு சொல்லுங்க, அந்த ஹெர்மூஸ் வழியே அமெரிக்காவுக்கு தேவைப்படுற 8% ஆயில் இங்கேருந்து போகுது. ஆமாம், அங்கே பெரிய டிமாண்ட் ஆகிப்போச்சு. 8% ஆயில்னா இல்லை, இங்கேருந்து 8%. அமெரிக்காவுக்கு தேவைப்படுற ஆயிலில் 8%. ஏன்னா சொன்னாங்கல்ல, எங்களுக்கு ஹெர்மூஸ், எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஹெர்மூஸ் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் அது நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டெய்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி விரக்தியில் பேசினா அப்படி இல்லை, எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தைக்கு வாங்க. ஐயா உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பெரியதுக்கு பேச்சுவார்த்தை, அது வேற இது வேற, வாங்க எங்களுக்கெல்லாம் தேவையில்லை, நீங்களே பார்த்துக்குங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும், நீங்களே பார்த்துக்குங்க, நீங்கள் உங்களுடைய இதை கூப்பிட்டோம், கப்பல் படையை கூப்பிட்டோம், வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டு அவங்க கூட சண்டை போட்டு நீங்களே எடுத்துக்கங்க, எங்களுக்கு ஹெர்மூஸுக்கு தேவையில்லை. அப்புறம் இப்போது இதுக்கு நிறுத்துற. ஆனால் இங்கே பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று, முன்ன பண்ண